திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவருளையும் திருவருளின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது 7ஆம் திருமுறை 13வது பதிகம் திருத்துறையூர். திருத்துறையூர் என்பது கடலூரிலிருந்து விழுப்புரம் செல்லும் வழிப்பாதையில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இறைவர் திரு துறையூர் நாதர், இறைவி அருள்மிகு பூங்கோதை நாயகி, தீர்த்தம் பெண்ணை மாநதி. இந்த தலம் விழுப்புரம் மாவட்டத்தில் தற்போது இருந்தாலும் இந்த நாடு தவநெறி அருளுடையார் நாடு என்றும், ராஜராஜ வளநாடு என்றும், திருமுனைப்பாடி நாடு என்றும், திரு அதிகை சீமை என்றும், ராஜாதி ராஜ வளநாடு என்றும், கயப்பாக்க நாடு என்றும் பல பெயர்களை உடையதாக இருக்கின்றது. தற்பொழுது இந்த தலம் திருத்தளூர் என்று வழங்கப்படுகின்றது. திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இறைவன் தடுத்தாட்கொண்ட பொழுது திரு வெண்ணெய்நல்லூரிலிருந்து பித்தா பிறைசூடின்ற அந்த பதிகத்தை அருள் செய்து, அத்தா ஆயா அன்னே ஆதி அழகா உனக்கு ஆளாயிருந்து நான் அல்லேன் என்றால் தகுமோ என்று வருந்தி பித்தா பிறைசூடின்ற அந்த பதிகத்தை பாடி அருளிய அளவில் திருத்துறையூர் பெருமானை தொழுது வணங்கி அவர் திருமுன்பு நின்று தீவினையால் அவநெறியில் செல்லாமே என்னை தடுத்து ஆட்கொண்டாய், நீ எனக்கு அடியேற்கு தவநெறியை தந்தருள் என்று இறைவனுடன் தவநெறியை வேண்டி கேட்டு பாடி அருளியுள்ளார் இந்த பதிகத்தை. தவநெறி என்பது சரிய கிரிய யோகங்களே தவம் எனப்படும். அந்த தவநெறியே தமக்கு வேண்டும் என்று இந்த பதிகம் முழுவதும் வைத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளியுள்ளார். திருச்சிற்றம்பலம். மலையார் அருவித்திரள் மாமணி உந்தி குலையார கொணந்தெற்றி ஓர் பெண்ணை வடபால் கலையாரல்குள் கண்ணியராடும் துறையூர் தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. திருத்துறையூரின் கண் வீற்றிருந்து வேண்டியவர்களுக்கு வேண்டியவற்றையே அருள் செய்யக்கூடிய பெருமான். மற்ற எல்லாம் வேண்டாது வரும். மற்ற எல்லா உலக பயன்களும் உலக விஷயங்களும் நமக்கு நம்மளுடைய வினைப்பயனுக்கு ஏற்ப நம் வேண்டாது வரும். இந்த தவநெறியை மட்டும் இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும் என்றதை காட்டுவதற்காக வேறொன்றையும் நான் வேண்டேன், இந்த தவநெறியையே நான் வேண்டிக் கொள்வேன் என்று மலையிலிருந்து ஆர்த்து ஆரவாரமாக பெருகி வரக்கூடிய அருவி. அந்த அருவி திரளில் மாமணிகளெல்லாம் நவமணிகளையும் உந்தி தள்ளி கொண்டு கரையில் சேர்க்குமா. அப்படி கரையார கொண்டு மலையார அருவி விழுந்து அதில் மணிகளை குலையார கரையார கொணர்ந்து எற்றி அறியக்கூடிய பெண்ணை வடபால் உள்ள அந்த நதி. அந்த பெண்ணை ஆற்றின் வடகரையில் திருத்துறையூர்ன்ற பதியில் அந்த பெண்ணை ஆற்றில் நீராடக்கூடிய பெண்கள்லாம் கலையார் அல்குள், கலைங்கிறது உடைகள், அந்த நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு கன்னியர்கள் நீராடுவார்களாம். நம்ம நீராடும் பொழுது ஆடை உடுத்தி கொண்டு தான் நீராடணுங்கிற அந்த நியமத்தையும் சொல்லி அப்படி ஆடை அணிந்து நீராடக்கூடிய கன்னியர்கள் ஆடும் திருத்துறையூர். அதில் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று காட்டியுள்ளார். மலையார அருவி நீர்விழா அதிலிருந்து குலையார கொண்டு மாமணிகளை கரை ஓரத்தில் கொண்டு அதிகமாக சேர்க்குமா. நல்ல ஆடைகள் அணிந்திருக்க பெண்கள் நீராடக்கூடிய பெண்ணை வடபால் நதியின் கரையில் உள்ள திருத்துறையூர். அந்த துறையில் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய உயிர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே உன்னை வேண்டிக் கொள்வேன் நான் தவநெறியே அப்படிங்கிறார். மற்ற எல்லாம் வேண்ட வரும், தவநெறி மட்டும் வேண்டி பெற வேண்டுவது என்பதை காட்டியுள்ளார். 2வது பாடல். மத்த மத யானை என் வெண்மறுப்பு ஒந்தி முத்தம் கொணர்ந்து ஏற்றி ஓர் பெண்ணை வடபால் பத்தற் பயின்றி ஏத்தி பரவும் துறையூர் அத்தா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. மத நீர் ஒழுக கொண்டக்கூடிய பெரிய யானை, மத யானை, மதம் கொண்ட அந்த யானையின் வெண்மறுப்புகளை உந்தி வருமா. வெண்மையான அந்த தந்தங்களை உந்தி கொண்டு கரையில் சேர்க்குமா. அந்த மத நீர் ஒழுகிறனால அதனுடைய தந்தத்திலிருந்து முத்துக்கள்லாம் உதிருமா. அப்படி முத்துக்களையும் கொண்டு எரியக்கூடிய பெண்ணை ஆற்றின் வடபால் உள்ள திருத்துறையூர் அங்கு பத்தர்கள் பயின்றி ஏற்றி பரவும். அங்கு உன் திருவடிக்கு அன்புடைய அடியவர்கள் பக்தியோடு பாடக்கூடிய அடியவர்கள் உள்ள பதி திருத்துறையூர். அவர்கள் நாள்தோறும் ஏற்றி பயின்று இடைவிடாது அதையே செய்து பரவி ஏற்றி வழிபடக்கூடிய திருத்துறையூரில் விற்றிருந்தருளக்கூடிய அத்தா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, வேறொன்றையும் வேண்டேன் என்று கூறியுள்ளார். 3வது பாடல். கந்தம் கமல் காரையில் சந்தனம் ஒந்தி செந்தன் புனல் வந்தெளி பெண்ணை வடபால் மந்தி பலமா
நடமாடும் துறையூர் எந்தாய் உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. இதில் அந்த வடபெண்ணை வடபால் ஆறு வந்து சந்தனக்கட்டைகளையும் காரகில் கட்டைகளையும் அந்த புனல் அதில் கொண்டு வந்து கரையில் சேர்க்குமா. அப்படி சேர்க்கக்கூடிய திருத்துறையூர் பதியில் விற்றிருந்த அருளக்கூடிய பெருமான் மந்தி பல நடமாடும். மந்தின்றது பெண் குரங்குகள். அந்த பெண் குரங்குகள்லாம் நடமாடுமா திருத்துறையூர். பக்தர்கள் பயின்று ஏத்த மந்தி பல நடமாட அங்குள்ள கண்ணியர்கள்லாம் அந்த துறையில் நீராட பெருமான் அங்கு வீற்றிருந்து அருள் செய்கின்றார். திருத்துறையூரில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய என் தாய், என் உயிருக்கு தாயாய் இருந்து உயிரை வளர்க்கக்கூடியவன், உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று காட்டியுள்ளார். 4வது பாடல். அரும்பு ஆர்ந்தன மல்லிகை சண்பகம் சாடி சுரும்பு ஆற கொணர்ந்தெற்றி ஓர் பெண்ணை வடபால் கரும்பார் மொழி கண்ணியர் ஆடும் துறையூர் விரும்பா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. இந்த பாடலில் அந்த பெண்ணை வடபாலாறில் மல்லிகை சண்பகம் சுரும்புங்கிறது இன்னும் மலராத நிலையில் இருக்கக்கூடிய அரும்பு சுரும்பு மொட்டுக்கள் இதெல்லாம் கொண்டு வந்து கரையில் சேர்க்குமா. அப்படி கரையில் சேர்க்கக்கூடிய திருத்துறையூர் பதியில் கரும்பார் மொழி கண்ணியர்கள், கரும்பு போல இனிமையான சொற்களை பேசக்கூடிய கண்ணியர்கள் திருமுறைகளை பாடிக்கொண்டு ஆடி வழிபடுவார்களாம். விரும்பா உன்னை வேண்டிக் கொள்வேன். அந்த துறையூரில் வீற்றிருப்பதையே நீ மிகவும் விருப்பமாக உடையவன், உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று காட்டியுள்ளார். 5வது பாடல். பாடு ஆர்ந்தனமாவும் பலாக்களும் சாடி நாடு ஆற வந்து எற்றி ஓர் பெண்ணை வடபால் மாடு ஆர்ந்தன மாளிகை சூழும் துறையூர் வேடா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. பெண்ணையாறு பாடார்ந்தனங்கிறது அந்த கரைகளின் பக்கத்தில் கொண்டு வந்து மாமரம் பலாமரங்களாம் இதெல்லாம் கொண்டு வந்து முறித்து கொண்டு வந்து எரியுமா. அப்படி 2 கரைகளின் பக்கங்களிலும் இந்த பெண்ணையாறு வந்து நாடார வந்து ஏற்றி அந்த நாடு முழுவதும் அந்த திருத்துறையூர் இருக்கக்கூடிய திருமுனைப்பாடி நாடு முழுவதும் கொண்டு வந்து எரியும்படி திருப்பெண்ணையாரோட அதன் வடபால் உள்ள திருத்துறையூரில் அந்த திருத்துறையூரில் மாடார்ந்தன மாளிகை சூழும். மாடுங்கிறது செல்வம். செல்வம் மிகுதியால் திருவருள் செல்வம்னு சொல்லலாம், பொருள் செல்வம்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் அதிகமாக ஆர்ந்தனா அதிகமாக இருக்கக்கூடியதுனால அங்குள்ள மாளிகைகளும் திருவருள் பெற்று பொலிந்து இருக்குமா. அப்படி இப்போது மாளிகைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருத்துறையூர் அங்கு வேடா உன்னை வேண்டிக் கொள்வேன். வேடாங்கிறது வேடூர் கொண்டு வந்த அருள் கோலங்களையும் சொல்லலாம். அர்ஜுனனுக்கு பாசுபதம் அருளிய அந்த அருள் கோலத்தையும் சொல்லி நான் உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, அது வேறு ஒன்றையும் வேண்டாது தவநெறியையே வேண்டி கேட்டு பெறுகின்றேன் என்று காட்டியுள்ளார். 6வது பாடல். மட்டார் மலர் கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டார கொணந்தேற்றி ஒரு பெண்ணை வடபால் கொட்டு ஆட்டோடு பாட்டோலி ஓவா துறையூர் சிட்டா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. மலர்கொன்றை மட்டாருங்கிறது அதிகமாக அந்த தேன் நிறைந்த மலர்களே அதிகமாக கொண்டு வந்து கொன்றை வன்னி இந்த மலர்களெல்லாம் மொட்டார கொண்டு இன்னும் மலரவே இல்லை மொட்டாக இருக்கும் பொழுதே கொண்டு வந்து இந்த பெண்ணையார் வடகரையில் கொண்டு வந்து சேர்க்குமா திருத்துறையூர்ன்ற பதியில். அப்படி திருத்துறையூர்ன்ற அந்த பதியில் அடியவர்கள்லாம் கொட்டு முதல்ல கருவிகளெல்லாம் ஓசை கருவிகளெல்லாம் இசைத்து கொண்டு ஆடி பாடி வழிபட்டு நிற்பார்களாம். அதனால் அங்கே வந்து அந்த பாட்டு ஒலி ஓவாத திருத்துறையூர் என்று காட்டுகிறார். அந்த இசை ஓசையும் பாட்டு ஓசையும் இடைவிடாது அங்கே கேட்டுக்கொண்டே இருக்குமா. அப்படி இடைவிடாது பாட்டு ஓசையும் இசை ஓசையும் கேட்கக்கூடிய திருத்துறையூர் சிட்டா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. சிட்டான்றது மேலானவன், மேலோர்க்கும் மேலோன் அப்படின்போம்ல, அதான் சிட்டா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. 7வது பாடல். மாதார் மயில் பீலியும் வெண்ணுரை உந்தி தாதார கொணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை வடபால் போதார்ந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் நாதா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. மாதார் மயில் பீலிங்கிறது நிறைய மயில் பீலிகளையும் மயில் தோகைகளையும் வெண்ணுரைகளையும் கொண்டு வந்து சேர்க்குமா. அப்படி அழகான மயில் தோகைகளையும் வெண்ணுரைகளையும் உந்தி கொண்டு வந்து தாதார கொணர்ந்து, தாதாரங்கிறது அந்த மகரந்தத்தோடு இருக்கக்கூடிய மலர்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பெண்ணையாறு அதன் வடபால் இருக்கக்கூடிய திருத்துறையூர். அங்கு போதார்ந்தன பொய்கைகள், அங்குள்ள பொய்கைகளிலெல்லாம் மலர்கள் வந்து நிறைய கிடக்கும்படியான பொய்கைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருத்துறையூர் நாதா உன்னை வேண்டிக் கொள்வேன், இந்த உயிருக்கு தலைவனாய் இருக்கக்கூடிய பெருமானே உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. 8வது பாடல். கொய்யா மலர் கோங்கொடு
பன்னோடு வேங்கையும் சாடி செய்யார கொணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை வடபால் மையார் தடங்கண்ணியர் ஆடும் துறையூர் ஐயா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. கொய்யா மலர்னா மலர்களை கொய்தல் இல்லாது தானே உதிருமா அந்த பெண்ணை ஆற்றில். அப்படி இருக்கக்கூடிய அந்த மலர்களையும் கோங்கு வேங்கைங்கிற மலர்களையும் செய்யார கொணர்ந்து செம்மை நிறங்கள் உள்ள மலர்களையும் நிறைய கொண்டு வந்து பெண்ணையாறு வடபால் உள்ள திருத்துறையூரில் சேர்க்குமா. மையார் தடம் கண்ணியர் ஆடும், அங்குள்ள கண்ணியர்கள்லாம் ஆடி பாடி அந்த துறையூர் பெருமானை வழிபட்டு நிற்பார்களாம். ஐயா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. 9வது பாடல். விண்ணார்ந்தன மேகங்கள் நின்று பொலிய மண்ணார கொணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை வடபால் பன்னார் மொழி பாவையர் ஆடும் துறையூர் அண்ணா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. இந்த திருத்துறையூர் பதியில் மேகங்கள்லாம் விண்ணளவுக்கு உயரமாக இருக்குமா. அப்படி மேகங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய பதி, அந்த மேகங்கள்லேருந்து மலைகள் எப்போதும் நின்று பொழிய, மலைகள் அதிகமாக பொழியும்படி இருக்கக்கூடிய திருத்துறையூர். மண்ணார கொணர்ந்து எற்றி ஒரு பெண்ணை, அந்த பெண்ணையாரும் அந்த வண்டல் மண் இதெல்லாம் செழிப்பான அந்த மண்ணெல்லாம் கொண்டு கரையில் சேர்க்கக்கூடிய வடபால் இருக்கக்கூடிய திருத்துறையூர். அந்த திருத்துறையூரில் பன்னார் மொழி பாவையர் ஆடும், பண்ணோடு இசையை திருமுறைகள் இதெல்லாம் இசையோடு பாடி ஆடி வழிபடுவார்களாம் திருத்துறையூர் பெருமானை. அப்படி வழிபடக்கூடிய இறைவனை அண்ணா உன்னை வேண்டிக் கொள்வேன். மலைகள் சூழ்ந்த பதின்றனால மலைகளில் மேகங்கள் நிறைய மலைகளை பொழியும்படி விண்ணார்ந்து இருக்கக்கூடிய மேகங்கள். அந்த மேகங்கள்லேருந்து மழை நிறைய பொழிஞ்சதுனால பெண்ணை ஆற்றில் நீர் அடித்து ஓடி வரும்பொழுது வண்டல் மண்களை கொண்டு கரையில் சேர்க்குமா. அப்படி சேர்க்கக்கூடிய திருத்துறையூர். அங்கு பண்ணோடு பெண்கள் பாடி ஆடும்படி விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான். அண்ணா உன்னை வேண்டிக் கொள்வேன், என் உயிர்க்கு தலைவனே உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று காட்டியுள்ளார். 10வது பாடல். மாவாய் பிளந்தானும் மலர்மி செய்யானும் அவ தேடி திரிந்து அலமந்தார் பூவார்ந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் தேவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. மாவாய் பிளந்தானும் கேசி என்னும் அசுரன் அவன் கொண்ட வஞ்சனை உருவமாகிய குதிரையின் வாயை கிழித்த திருமாலும் மலர்மிசையில் இருக்கக்கூடிய பிரம்மனாகிய இந்த இருவரும் உன்னை வழிபட்டு ஆவா என்று உனக்கு அடியவனாகி இருக்கணுன்றதை வழிபட்டு வேண்டி கேட்காம உன்னை வழிபட்டு தவநெறிய வேண்டும்னு வேண்டி கேட்காது அவர்கள் ஆராய்ந்து உன்னை தேடி அலைந்தார்கள். உன்னுடைய அடிமுடியை ஆராய்ந்து தேடி அலைந்ததுனால அலமந்தார்கள் என்று காட்டியுள்ளார். அலமந்தல்னா இங்கு அங்கு தேடி எய்த்து போதல். அப்படி தேடி எய்த்து போக பூவார்ந்தன பொய்கைகள் சூழும் திருத்துறையூர், மலர்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய பொய்கைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருத்துறையூரில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமானே தேவா, தேவர்களின் தலைவனே உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று காட்டியுள்ளார். இறைவனிடம் வேண்டி பெற வேண்டுவது தவநெறியே என்று காட்டி நம்மளுடைய முயற்சியால் ஆராய்ந்து தேடி அளவிட முடியாத பெருமானை தவநெறியை வேண்டி பெற்று அறியலாம் என்று காட்டியுள்ளார். 11வது பாடல். செய்யார் கமலம் மலர் நாவலூர் மன்னன் கையால் தொழுது ஏத்தப்படும் துறையோர் மேல் பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவநெறிதானே. திருச்சிற்றம்பலம். செய்ங்கிறது வயல்கள் ஆர்ந்த கமல மலர்கள். கமலம்ங்கிறது தாமரை. செம்மையான அந்த வயல்களில் தாமரை மலர்கள் நிறைய மலர்ந்திருக்கக்கூடிய திருநாவலூர் மன்னன் தலைவன் கையால் தொழுது ஏற்றப்படும் துறையூர் மேல் அவன் தன் கைகளால் தொழுது ஏற்றி வழிபட்ட திருத்துறையூர் அந்த இறைவன் மேலே பொய்யா தமிழ் ஊரன் என்றும் மெய்ப்பொருளையே காட்டக்கூடிய தமிழ், பொய்யாத தமிழ், பொய்மையே இல்லாத என்றும் மெய்ப்பொருளையே காட்டக்கூடிய தமிழ் பாடல்களை தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார். திருநாவலூர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உரைத்தருளிய இந்த 10 பாடல்களையும் பாட வல்லவர்கள் மெய்யே பெறுவார்கள். பொய்யா தமிழால் பாடணும், கையால் தொழுது பாடணும், ஏத்தி இறைவன் இந்த திருமுறைகளை ஏற்றி பாடணும். அப்படி பாடக்கூடியவர்கள் மெய்யே பெறுவார்கள், நிலைத்த தன்மையை பெறுவார்கள். அது தவநெறியே என்று காட்டியுள்ளார்.
செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்று வள்ளுவர் பெருமான் காட்டுவார். செய்ய வேண்டாதவற்றை செய்தாலும் கெட்டு போயிடும், செய்ய வேண்டியவற்றை செய்யாது விட்டாலும் கெட்டுடும். அப்போ செய்ய வேண்டாததை செய்யவும் கூடாது, செய்யணுங்கிறத கட்டாயம் செஞ்சு ஆகணுங்கிறது அதை காட்டி நமக்கு இந்த பொய்யா தமிழால் கையால் தொழுது திருமுறைகளை ஏற்றி பாட நம்ம மெய்யே பெறுவோம், அதுவே தவநெறி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டியுள்ளார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அல்லியம் பூங்கோதை அம்மையுடன் உரையும் திருத்துறையூர் நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.